புதுசா வந்திருக்க கவர்மெண்ட் வந்து அம்மா உணவகத்தை புதுப்பிச்சு மறுபடியும் செயல்பாட்டுக்கு எல்லா இடத்துலயும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ நிறைய பேர் வந்து மதிய டைமில் காலையில் டைம்லலாம் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அதை பாதியில் கொஞ்சம் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்கே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறது அது நல்ல விஷயம் தான். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அம்மா உணவகம் சூப்பரா செயல்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக செயல்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு என்னதான் ஆச்சு? இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இல்லை, நிறைய இடத்துல கொஞ்சம் க்ரௌடு இல்லைன்றதுனால அது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒரு சில இடத்துல க்ரௌடாக இருந்த இடத்துலலாம் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி எல்லாம் நல்லா தான் போயிட்டு. நீங்க சாப்பிட்ருக்கீங்களா அம்மா உணவகத்துல? ஆனால் ஒரு 2-3 வாட்டி சாப்பிட்ருக்கேன் நான். ஓகே, அப்போ அதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. மதிய டைமில் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்தது. ஓகே, அதே ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இப்பவும் போட போறாங்க. பட் நீங்க ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? இப்ப இருக்க கவர்மெண்ட் புதுசா வேற ஏதாவது ஃபுட் ஐட்டம் போட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எதை போட்டா நல்லா இருக்கும்? இல்லை பழசே நல்லா தான் இருக்குது. எல்லாமே அந்த மெனுவே நல்லா தான் இருக்கும். அதுவே ஃபாலோ பண்ணாலே அது கொஞ்சம் இன்னும் குவாலிட்டியாக கொடுத்தாலே நல்லா தான் இருக்கும். ஓகே, விஜயோட இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க? பழைய திட்டங்கள், அதுவும் அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வர திட்டங்கள் நான் அப்படியே கண்டினியூ பண்ண தான் போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த. அது வந்து என்னன்னா, அவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் விஜய் வந்து ஒரு நடுநிலையா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்களோட திட்டமா இருந்தாலும் இவங்களோட திட்டமா இருந்தாலும் அது மக்களுக்கு நல்லதா அப்படின்னு பாக்குறாங்க. அது ஓகே, மக்களுக்கு நல்லதுன்னா அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு.